அவசரமாக ஓடிட்டுருக்கிற இந்த உலகத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து பேசக்கூட நமக்கு நேரம் இல்லை. இதில் எங்கெங்க யாரும் இல்லாத ஆதரவற்ற மக்களை பற்றி யோசிக்க போகிறோம். யாருக்கும் இங்கே அவங்கள பற்றி யோசிக்க மனசு கூட இல்லை. இருங்க ஒரு நிமிஷம். யாருக்கும் இங்கே அவங்கள பற்றி யோசிக்க மனசு கூட இல்லையா? கடந்த 250 வருஷமாக ஒரு கிறிஸ்தவ துறவற சபை ஏழை எளிய ஆதரவற்ற ஒதுக்கப்பட்ட மக்களை மட்டுமே மையமாக வச்சு இறைப்பணி செஞ்சுட்டு வராங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? சமுதாயத்தின் விளிம்பு நிலைக்கு வலுக்கட்டாயமாக தள்ளப்பட்ட ஒரு சமூகம் விடுதலை பெற, தீண்டாமை தீயில் சுட்டெரிக்கப்பட்டு உருகுலைந்த ஓர் மானுடம் மாண்பு பெற, சாதிய சாக்கடையிலே மூழ்கடிக்கப்பட்டு சமூக அவலத்தால் சகதியிலே வீசப்பட்ட மனிதர்களை அரவணைக்க, ஆதிக்க வர்க்கத்தின் ஆணவத்தால் சீரழிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் மறுவாழ்வு பெற, சமுதாயத்தில் சஞ்சரித்த சஞ்சலங்களை துணிவுடன் சந்தித்த புரட்சி வீரனாம் இறை ஊழியர் மைக்கேல் அன்சால்தோ அவர்களால் 1775ஆம் ஆண்டு புனித அலோஷியஸ் கொன்சாகா மடம் தொடங்கப்பட்டது. கொன்சாகா சபையின் வரலாறு பல வழிகள் நிறைந்தது. அடக்குமுறையும் அவமானமும் பல பொதிந்தது. காயங்களும் தியாகங்களும் சூழ்ந்தது. 250 ஆண்டு கால ஓட்டத்தில் யாம் சந்தித்த சவால்கள் பற்பல. இருப்பினும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து தாண்டி சென்று பெரும் விருட்சமாய் உலகெங்கும் கிளை பரப்பி முகவரியற்ற மனிதர்களின் முகவரியாய், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் துளிர்விட ஊன்றுகோலாய் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாய் எளியோரில் இறைவனை கண்டு அரும்பணி ஆற்றி வரும் கொன்சாகா சபையின் அங்கத்தினராய் பெருமை கொள்கின்றோம். கொன்சாகா தாயின் கருவறையிலே உயிர் பெற்று உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதில் மார்பட்டிக் கொள்கின்றோம். வாழ்க எம் கொன்சாகா தாய், வளர்க அவள்தம் புதல்வியரின் பணி.